நீங்க ஆரி எம்ப்ராய்டரி ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்க. இது 100 Day ஆரி சேனல்ல டே 78 ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒரு பிளவுஸ் தந்ததும் எடுத்ததுமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல தெளிவா கவனிக்கணும். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட பட்ஜெட் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ணி கொடுக்கணும். பாடி சைஸை பொறுத்து உங்களோட ரேட் ஃபிக்ஸ் அமௌண்ட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா பஸ்ட் சைஸை பொறுத்து உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி பண்றதுக்கு டைம் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து நீங்க இந்த பிளவுஸ்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹை குவாலிட்டி மெட்டீரியலா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் பண்றதுக்கும் ஸ்டிச் பண்றதுக்கும் தனித்தனியா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹேங்கிங்ஸ் வருது அப்படிங்கிறப்போ அதுக்கும் நீங்க தனி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆரி எம்ப்ராய்டரி 4 month டியூரேஷன் வெறும் 999க்கு மட்டுமே சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 10,000 மதிப்புள்ள ஒரு கோர்ஸ் வெறும் 999 மட்டுமே. ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.